மனசு இருக்கிற வரை என்னது இருக்கும்? என்னது செயல்படும்? உங்க கர்மா செயல்படும். கர்மா செயல்படுற வரை மனசு இருக்கும். மனசை சொன்னீங்கன்னா கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கலாம். இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க? ரவுடிகள் ஆட்களும் பெரிய போச்சு. எத்தனை நடவடிக்கை கூடி ஜெயில போடுவான். அப்படியேதான் சட்டத்தில் வாட்டையை சாக்கு போக்கு வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து என்னவோ பண்ணிட்டு வெளியே வந்துடும். பழைய இதற்கு பெரிய தலைவேதனை போலீஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லலாம்? என்கவுண்டர் தான். அதோட ஃபைட் போகுது. அதே மாதிரி உங்களை பாடாப்படுத்தக்கூடிய இந்த மனசு செய்யக்கூடிய போதிருக்கணும்னா உங்க லைஃப்ல இன்னும் வரைக்கும் நீங்க படக்கூடிய அவஸ்தை அது இருந்தாலே அவங்க அதை கொண்டுட்டா அதை என்கவுண்டர் பண்ணிருங்க. தயவு தாட்சண்யமே பார்க்க கூடாது. மனதை கொன்றால்தான் ஞானம். மனதை கொல்லும் வழிகள் தெரியல. அதுதான் ஞானம். அதுக்குதான் பயிற்சி தவம். இந்த ஞானம் பெறணும்னா நம்மை நாமே தூய்மையாகணும்னா அதுக்கு உண்டான தவம் தான் இந்த ஆத்மா தான். ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தணும். ஆன்மா பரிசுத்தமானா மட்டும்தான் ஆன்மாவாகிய இறைவனை நாம் உணர முடியும்.